Ready, one. Ready, 1, 2, 3, start. ஹலோ, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஏதோ பிஸியில் அப்படி போயாச்சு. இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக பேசுவோம். பேய் இருக்கா இல்லையா? வடிவேலு கேட்பார் சந்திரமுகியில். அதுதான் நான் சொல்கிறேன், பேய் இருக்கா இல்லையா. அது இருக்கோ இல்லையோ அது வேறு விஷயம். ஏன் பயப்படணும்? நம்ம சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறவங்களாம் பேய்க்கு எதுக்கு பயப்படுறீங்க? வேண்டாமே. நம்ம பெரியவங்க என்னென்னமோ சொல்லியிருக்காங்க பேய் பற்றியெல்லாம். பயப்படக்கூடாதுன்ற அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்காங்க. ஆளை பார்த்து ஏய்க்குமா ஆலங்காட்டு பிசாசுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்படின்னா யார் பயப்படுவாங்கன்னு தெரிஞ்சு தான் பிசாசு கூட பயமுறுத்துமா. அது பேய்க்கு இல்லை, அது குடும்பத்துலேயோ இல்லை உலகத்தில் ஜனங்களுக்கு சொல்கிறது. யார் பயப்படுவாங்க? இந்த படிக்காதவங்க அப்பாவி ஜனங்களை தான் பயமுறுத்துவாங்க. அதை தான் சொல்கிறது, ஆளை பார்த்து ஏய்க்குமா ஆலங்காட்டு பிசாசு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, பேய்க்கு வாக்கப்பட்ட முருங்கை மரம் ஏறணும், புளிய மரம் ஏறணும் அப்படிம்பாங்க. பேய்க்கு எதுக்காக நம்ம வாக்கப்பட போகிறோம்? தேவையா நமக்கு? அப்படி அர்த்தம் இல்லை அதுக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, நம்ம என்ன மாதிரி இடத்துல வாழ்க்கப்படுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கணும். அதுதான். நம்ம பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இங்கே இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், அங்கே போனால் வேறு மாதிரி ஆகிடும். அதனால தான் பேய்க்கு வாக்கப்பட்ட புளிய மரம் ஏறிதான் அப்படின்னு. இன்னொன்று சொல்லுவாங்க, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். அதுதான் உண்மை. பயந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம நிழலே நம்மளை பயமுறுத்தும். அதுதான் உண்மை. தைரியம் கண்டிப்பாக வேணும். இதில் ஒரு படித்தது ஒன்று ஞாபகம் வருது எனக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு போட்டி போடுறாங்க. அதில் ஒருத்தர் நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுடுகாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு மரத்தில் நீ ஆணி அடிச்சுட்டு வரணும். நைட்டு 12 மணிக்கு போகிற, ஆணி அடிச்சுட்டு திரும்பிடுவான். நீ தைரியசாலின்னு நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், சரின்ட்டு போகிறான். நான் பார்த்துக்க வந்துடுறேன் பார்க்குறேன். போனவன் வரல. நைட்டு காலையில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி போய் பார்க்குறாங்க. அந்த மரத்துக்கு பக்கத்தில் அப்படியே தூங்கிட்டு இறந்துட்டான். எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க, அஜிஜோ அப்படின்னா இங்கே பேய் இருக்குது, அதான் அவனை இது பண்ணிடுச்சு அப்படின்ட்டு. பேயெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆணி அடித்தான் இல்லையா, அவன் சட்டையை சேர்த்து அடிச்சிட்டான். அவன் சட்டையை சேர்த்து அடிச்சுட்டு கிளம்பும்போது அவன் சட்டை யாரோ இழுத்தா மாதிரி இருந்துச்சுல்ல, அந்த ஷாக்கில் அவன் இருந்துட்டான். அதுதான் உண்மை. அது மாதிரி புரிஞ்சுக்கணும். ஒன்றும் கிடையாது, எதுக்கும் பயப்பட வேண்டாம். இப்போ பொதுவாக சினிமாக்காரங்க தான் பேய வச்சு நம்மளை ரெடி, 1, 2, 3. இருட்டிலேயே போவாங்க. ஒரு சவுண்ட் எஃபெக்ட் ஒன்று கொடுப்பாங்க பயங்கரமாக, நம்மளை அப்படியே இது பண்ணிட்டு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்க்கணும். யாராவது நைட்டில் நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் ஒரு சத்தம் கேட்டால் லைட்டை போட்டு தானே போய் பார்ப்போம். அவங்க லைட்டே போட மாட்டாங்க, இருட்டிலேயே தான் போவாங்க. அவங்களுக்கு வசூலாகணும், கமர்ஷியல் ஹிட்டுக்காக பண்ணுறது. ஆனால் அது அப்படி கிடையாது. படத்தை பார்த்துட்டு கேஷுவலாக விட்டு வந்துடணும். இப்போல்லாம் அதுவும் கிராஃபிக்ஸை வச்சு அட்டுழியம் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இதை தான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் ஒரு பாட்டில் சொல்லியிருக்காரு. வேப்பமர உச்சி நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே. நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பிவிடாதே. இதை விட சின்ன பசங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையான வார்த்தை யாராவது சொல்ல முடியுமா? எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. சின்ன பிள்ளைங்களை எதுக்கு பயமுறுத்துறதுன்னா, இவங்க தனியாக போயிட்டு எதையாவது பண்ணிடுவாங்கன்னு தான். விழுந்துடலாம், இங்கே அடிபடலாம், அதனால் பயமுறுத்துறதுக்காக பாரு அந்த மரத்தில் இது இருக்குன்னு. ஆக்சுவலாக வேப்ப மரம் பெரிய மருத்துவ மரம். அதிலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது இல்லைன்னா நமக்கு உலகத்தில் பயங்கர பிரச்சனை தான் ஒரு வேப்ப மரம் இல்லைன்னா. அதனால் அதை நீங்கள் பெருசாகவே எடுத்துக்காதீங்க. நல்லா ஃப்ரீயாக இருங்க. சும்மா பேய் வருது, பிசாசு வருது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு கதை சொன்னாங்கன்னாக்க ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். ஒன்றும் கிடையாது. சினிமாவில் அவங்க வசூலுக்காக நம்மளை பயன்படுத்தி எல்லா கூட்டம் அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால் நமக்கு
பேய் பயம்லாம் தேவையே இல்லை. இவர் சொல்வார் தெரியுமா, வடிவேல் தான் இருக்குன்னு சொல்லணும். ஒரு படத்தில் வந்து இந்த தாயத்தை கட்டிக்க ராத்திரி 12 மணிக்கு நீ வந்து சுடுகாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நான் ஏன்யா சுடுகாட்டுக்கு போகிறேன் 12 மணிக்கு? அதுதான் நம்ம வீட்டில் நம்ம இருக்கோம். அதே மாதிரி இந்த கதைகள்லேயும் சரி படத்துலேயும் சரி, ஒரு வீட்டுக்கு இதுக்கு போவாங்க, குடித்தனம் போவாங்க, அங்கே 1000 பிரச்சனை இருக்கும், ஆனால் காலி பண்ணவே மாட்டாங்க. அங்கேயே உட்காந்துக்கிட்டு அதுக்கிட்டேயே மல்லு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. தேவையா? ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு வீட்டுக்கு போகிறோம், பிரச்சனைனா காலி பண்ணிட்டு போயிட மாட்டோமா? அதனால் சினிமாலாம் ஜாலிக்கு எடுத்துக்காங்க, ஒன்றும் இது பண்ணாதீங்க. பேயாவது பிசாசாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம தைரியம் தான் நமக்கு